கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும். வாழ்த்துக்கள் நேயர்களே, நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அதிரை எஃப்எம் 90.4 நமது சமூகம் நமது நலன். நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நான் உங்க ஆர்ஜே ரம்யா. இன்னைக்கு நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி வழியா யார் இருக்காங்க அப்படின்ற ஒரு பெரிய ஆர்வத்தோட நிச்சயமா எல்லாருமே காத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நிகழ்ச்சியில யார் இருக்காங்கன்னு கேட்டா, சென்னையிலேருந்து முடவாட்டு கால் கிழங்க பயன்படுத்தி நிறைய உணவுப் பொருட்கள் தயாரித்து விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்க காந்திமதி அவர்கள் தான் நம்ம நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்களோட தொழில் பற்றின நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து கேளுங்க. இப்போ வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வாழ்த்துக்கள் மேம். உங்களை பற்றி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. என் பெயர் காந்திமதி ராமலிங்கம். நான் திருச்சி மாவட்டத்துல உள்ள முசிறின்ற கிராமத்துலதான் என்னோட சொந்த கிராமம். இப்ப நான் அங்க இருந்துட்டு இப்ப சென்னைக்கு வந்திருக்காங்க. சென்னைக்கு 2017 வந்தேன். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் என்ஜிஓல ஒர்க் பண்ணிருக்கேன். அது போக கவர்மெண்ட் சைடு டிஆர்டின்னு சொல்லுவாங்க. அந்த ஊராட்சி ஒன்றியத்து மூலமா அதுல தனிநபர் கழிவறை, ஒவ்வொரு வீட்டுக்கும் தனிநபர் கழிவறை கட்டுறது அதுல நான் பிளாக் கோஆர்டினேட்டரா இருந்தேன். அப்போ 2008 நான் டார்கெட் அச்சீவ் பண்ணி தமிழ்நாட்டு நான் ஒன்றிய விருது வாங்கியிருக்கேன். 25 பஞ்சாயத்துலயும் தனிநபர் கழிவறை கட்டி ஒன்றிய விருது வாங்கியிருக்கேன். அந்த டைம்ல எனக்கு கால்வலி வந்ததுனால என்னோட வேலையை 2011க்கு மேல என்னால தொடர முடியல. நான் வேலையை விட்டு நின்றுட்டேங்க. இதான் என்னோட சின்ன ஒரு என்னோட தொழில் பத்தினது. அதுக்கப்புறம் நான் சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட குழந்தைங்கள்லாம் இங்க சென்னையில படிச்சுக்கிட்டு இருந்தாங்க, வேலைக்கு இருந்தாங்க. அவங்களுக்காக நான் ஷிஃப்ட் ஆகி இங்க சென்னைக்கு வந்தோம். சென்னைக்கு வந்த இடத்துலதான் நான் இந்த பிசினஸ் நான் இப்ப செஞ்சுட்டு இருக்கிற பிசினஸ் நான் ஆரம்பிச்சது. நான் ஓகே மேம். இப்போ எத்தனை வருஷமா இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த பயணம் எப்படி போயிட்டு இருக்கு மேம்? இல்லங்க, நான் 2018 நம்ம கிராமத்துல பிறந்து வளர்ந்தவங்க. 2017 இங்க நம்ம சென்னைக்கு வந்தப்ப எனக்கு ஒரு வருஷம் நம்ம எப்படி இங்க நம்ம வாழ போறோம். ஏன்னா கிராமத்துல ஒரு கூட்டு குடும்பமா நம்ம உறவு முறையோட சேர்ந்து வாழ்ந்திருப்போம். இங்க அப்படி கிடையாதுங்க. என் வீட்டுல ஒரு திருட்டு நடந்தப்ப கூட பக்கத்து வீட்டுக்காரங்க எனக்கு ஹெல்ப் பண்ண கிடையாது, யாரும் வர கிடையாது. அப்படி ஒரு சூழ்நிலை. எப்படி நம்ம வாழ போறோம் நான் பயந்துகிட்டு இருந்தேன். நான் பிள்ளைங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. இங்க ஒவ்வொருத்தரும் வருமானம் நம்ம சம்பாதிச்சா மட்டும்தான் சென்னையில வாழ முடியும் அப்படின்ற ஒரு கட்டாய சூழ்நிலை இருந்ததுங்க. அப்ப நம்ம வீட்டுல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என் பிள்ளைங்களுக்கு தெரியாமே நான் ஹோட்டல்ல வேலை செய்யறதுக்காக போனேன். ஹோட்டல்ல வேலை செய்ய 10 மணி நேரத்துக்கு எனக்கு கொடுத்த சம்பளம் பாத்தீங்கன்னா 150 ரூபாய். காலையில 8 மணிக்கு போயிட்டு நைட்டு 10 மணிக்கு தான் நான் வர முடியும். அப்ப 150 ரூபாய் நின்றுகிட்டே வேலை செய்யணும். இது ஒரு மாசம் தான் என்னால வேலை செய்ய முடிஞ்சது. சம்பளம் வாங்குறப்ப என் பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. சரி, நீங்க போயிட்டு இந்த சம்பளத்துல நீங்க இங்கெல்லாம் போக வேண்டாம், நாங்க தான் சம்பாதிக்கணும், என்னை வீட்டோட இருக்க வச்சுட்டாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா திரும்ப அடுத்தது நம்ம ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்ப நான் மேக்சிமம் எங்க வீட்டுல நாங்க யாரும் இந்த என்னென்ன தொடர்கதையெல்லாம் பாக்குறது எங்களுக்கு நேரம் இருக்காது. வெறுமனே செய்திகளும் பாடல் நகைச்சுவை இந்த இதை மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருப்போம். அப்படி செய்திகளை பாக்குறப்ப ஒரு நம்ம தனியார் செய்தியில பாத்தீங்கன்னா 6 மணிக்கு பீனிக்ஸ் மனிதர்கள்னு ஒரு ப்ரோக்ராம் போடுவாங்க. அதுல இந்த மாதிரி மகளிர்களுக்கு சுய தொழில் செய்யறதுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் கிடைச்சதுங்க. அவங்க அந்த விருது வாங்கினா அந்த அம்மா பேசினாங்க. பயிற்சி கொடுக்குற நிறுவனத்தோட அந்த அம்மா பேசினாங்க. அவங்க பேர் உமா. எனக்கு வழிகாட்டி எனக்கு எல்லாமே இன்னைக்கு நான் இந்த தொழில இன்னைக்கு சிறந்து விளங்குறேன் அப்படின்னா அந்த உமான்ற அந்த பெண்மணியை நான் போய் சந்தித்ததுக்கு அப்புறம் தான், அங்க பயிற்சி எடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நான் சுய தொழில் செய்யறதுக்கு நான் முன்னாடி வந்தேன். அங்க பெருங்காயம் பயிற்சி எடுத்துக்கிட்டாங்க. பெருங்காயம் எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் பாத்தீங்கன்னா அவங்க சொல்லி கொடுக்கறது மைதா கலக்காத பெருங்காயம். ஏன் மைதா கலக்க கூடாது அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் சொன்னாங்க. நம்ம சரி உடல் ரீதியா மன ரீதியா மக்களுக்கு நல்ல பொருளை கொடுக்கணும் அப்படின்றதுல அவங்க நல்ல ஒரு நம்பிக்கை வச்சிருந்தாங்க. எங்களுக்கும் அதை எங்கிட்ட உறுதிமொழி வாங்கிட்டு தான் அந்த பயிற்சியை சொல்லி கொடுத்தாங்க. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த 1 கிலோ பெருங்காயத்தை எனக்கு விற்க தெரியலங்க. எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும்னு தெரியல. என்னோட உறவு முறைகளை யாருமே அந்த பெருங்காயத்தை வாங்கி யாருமே வாங்கி செய்யறாங்க, வாங்கி உபயோகப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் தான் 2018 செப்டம்பர் மாசத்துல என் வீட்டுக்காரோட அக்கா பொண்ணு, நாத்தனார் பொண்ணு வள்ளுவர் கோட்டத்துல அன்னை தெரசாவில எப்பொழுதும் ஸ்டால் போடுவாங்க. அப்படி அவங்க ஸ்டால் போடுறப்ப அவங்களுக்கு நான் அங்க திரும்ப அங்க சம்பளத்துக்கு ஒரு நாள் விற்பனைக்கு நம்ம போனோம்னா பணியாளா போனோம்னா 180 ரூபா தருவாங்க.
அந்த 150 ரூபாய் சம்பளத்துல நான் வந்து ஒரு 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 15 நாள் நான் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கல. அவங்களுக்கு என்னோட நாத்தனா பொண்ணுக்கு திடீர்னு அவங்க வந்து இதுக்கு போனாங்க, எங்க டெல்லிக்கு. அவங்க வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் சார்பில் வந்ததுனால அவங்க அங்க போயிட்டாங்க. அங்க போயிருக்க இடம்னா சரி, நமக்கு ஏற்கனவே இந்த முடவாட்டுக்கிழங்கு 2011 நான் வேலையை விட்டு நிக்கிறப்ப எனக்கு வெரிகோஸ் வந்தது. அந்த வெரிகோஸ் வந்தப்ப என்ன பண்றதுன்னு நான் டாக்டர்கிட்ட போறப்ப நரம்பியல் நிபுணர் அவரு வந்து எனக்கு கொல்லிமலை, அவரோட சொந்த கிராமம் தான். நான் பணி செஞ்சு தமிழ்நாட்டுல விருது வாங்கி கொடுத்த காத்தங்கார்பேட்டை ஒன்றியத்துலதான் அவங்க பிறந்தது. எங்களோட ஒன்றியத்தை நீங்க வந்து ரொம்ப பெருமைப்படுத்தி இருக்கீங்களா, நீங்க இது வேண்டாம் அப்படின்னு அவரு வந்து ஒரு பக்கத்துல இருக்கிற மலையில இருந்து இந்த கிழங்கு முடவாட்டு கிழங்குன்றத வந்து கிழங்கு வாங்கி எனக்கு கொடுத்து, நான் அதை சாப்பிட்டு எனக்கு வெரிகோஸ் வந்து சரியா போனதுனால இந்த பொண்ணு அவங்க வந்து இப்ப டெல்லி போறப்ப கரெக்டா அந்த டைம் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க அவங்க. ஏன்னா உள்ளுக்குள்ள நான் சேல்ஸ் பண்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்ப அந்த இடத்துல போயிட்டு நான் இந்த சூப்பை கொடுக்கையில ஒவ்வொருத்தருக்கும் நான் வந்து சொல்லி சொல்லி கொடுப்பேங்க. ஏன்னா நான் சாப்பிட்டு எனக்கு சரியா போயிருக்கு, ஒரு நரம்பு தளர்ச்சி, இந்த கால்ல வெரிகோஸ் அப்படின்றப்ப மக்களுக்கு வந்து இதை சாப்பிடுங்க, இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கல. அதுல பாத்தீங்கன்னா நானே பிரமிக்கிற மாதிரி ஒரு நாள் சாப்பிட்டுட்டு மறுநாள் வந்து 3 நாள் வந்து 4வது நாள்லாம் வந்து எனக்கு நல்ல ஃபீட்பேக் கொடுத்தாங்க. ஒருத்தங்க 4 வருஷம் 5 வருஷம் நடக்க முடியாம படியேற முடியாம இருந்தாங்க, முட்டி வலி நட. அவங்க வந்து உடனே வந்து என்கிட்ட வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் எனக்கு அன்னைக்கு அவங்க கொடுத்த வாய்ப்பு, எனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச தொழில் இந்த பெருங்காயம் பிளஸ் இந்த முடவாட்டு கிழங்கு, இத ரெண்டையுமே வச்சு அந்த நேரத்தை பயன்படுத்தி நான் வந்து உள்ளுக்குள்ள போய் மக்களுக்கு கொடுக்கறப்ப, அதுக்கப்புறம் தான் 2018க்கு அப்புறமேல தான் அங்க நிறைய பேர் வீடியோ எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சாங்க. வீடியோ எடுக்கிறப்பதான் அப்புறம் அப்படியே பரவலா இந்த கிழங்கு இவ்வளவு ஒரு பயனை கொடுக்குது, இது நல்லது, உடலுக்கு நல்லதுன்றத தெரிஞ்சு எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. எனக்கு கொஞ்சம் அது வந்து எளிமைப்படுத்துற மாதிரி ஆயிருந்து ரொம்ப நல்ல வாய்ப்பா அது அமைஞ்சதுங்க. எனக்கு அன்னை தெரசான்றது வள்ளுவர் கோட்டம், நம்ம தமிழ்நாடு அரசு மகளிர்களுக்காக மகளிர் மேம்பாட்டு நிறுவனம், அதுக்கு பேருங்க. மகளிர் சுய உதவி குழுக்கள் தான். அந்த சுய உதவி குழுவில் மகளிர் யாரு தொழில் செய்யறாங்களோ, சுயதொழில் செய்யறாங்களோ அவங்களோட பொருட்களை விற்பனை பண்றதுக்கான ஒரு தளம் அந்த வள்ளுவர் கோட்டம், நுங்கம்பாக்கம் வள்ளுவர் கோட்டம் அருகில் அன்னை தெரசான்ற ஒரு வளாகத்துல. அது எனக்கு பெரிய வாய்ப்பு அமைஞ்சதுங்க. அதுலயே திரும்ப அடுத்தடுத்து எனக்கு வாய்ப்புகள்லாம் நிறைய கிடைச்சதுங்கம்மா. இப்படிதான் என்னோட பணியை வந்து ஃபர்ஸ்ட் நான் ஆரம்பிச்சது. 2018க்கு அப்புறமேல நான் இந்த பணியை ஆரம்பிச்சேன். ஓகே மேம், சூப்பர் மேம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணப்போ எவ்வளவு முதலீட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க மேம்? நான் இன்னும் ஓப்பனா நான் சொல்லணும்னா வெறுமனே அந்த ஒரு 5 கிலோ கிழங்கு தான் நான் ஆரம்பிச்சேன். அந்த 5 கிலோ கிழங்குறப்ப 1500 ரூபாயில தான் என்னோட முதலீடு ஆரம்பிச்சது. அதுக்குரியதை போட்டு ஆரம்பிச்சுதான் நான் கொஞ்சம் கொஞ்சமா கடைசியில இன்னைக்கு நான் வந்து வாரத்துக்கு 50 கிலோ கிழங்கு போட்டு நான் பவுடர் தயாரிக்கிற அளவுக்கு எனக்கு வந்து விற்பனை விரிவடைஞ்சிருக்குங்க. இப்போ ஸ்டார்டிங்ல என்னதான் ஒரு சின்னதா ஒரு முதலீட்டுல தொடங்கி இருந்தாலும் இப்போ நம்மளோட பிசினஸ் ரொம்பவே நல்லா போய்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இப்போ இதற்கான வரவேற்பு அப்படின்றது எப்படி மேம் இருக்கு? வரவேற்பு வந்து ரொம்ப பெரிய வரவேற்புங்க. அதான் என்னோட வாழ்க்கையில வந்து நான் நேர்லயே நான் உணர்ந்த தருணம்லாம் நிறைய இருக்கணும். இன்னும் குறிப்பா சொல்லணும்னா இந்த தொழில் தாங்க. நான் சிறு தொழில்ன்றது மக்களுக்கு வந்து எவ்வளவு பயனுள்ளதா இருக்கோ அதே மாதிரிதான் எனக்கும் என்னோட வாழ்க்கையில பெரிய ஒரு ஊன்றுகோலா இருந்திருக்குங்க. எந்தெந்த நேரத்துல நான் வந்து ஒன்றிய அரசு அலுவலகத்திலயும் சரிங்க, தமிழ்நாடு அரசு அலுவலகத்திலயும் சரி, நிறைய தமிழ்நாடு அரசு நமக்கு வந்து நிறைய பயிற்சிகள் கொடுக்குறாங்க. தொழில் பண்றவங்களுக்கு, சுய தொழில் பண்றவங்களுக்கு, தொழில் முனைவோர்களுக்கு நிறைய பயிற்சி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நான் 2018 ஆகஸ்ட் மாசம் 19ஆம் தேதி நான் வந்து ஒரு பயிற்சிக்காக ஒரு கூட்டத்துக்காக நான் வந்து MSMEன்னு சொல்லிட்டு கிண்டியில இருக்குங்க. அதுக்கு நான் பயிற்சியான ஒரு கூட்டத்துக்காக போறப்பதான் அங்க நம்ம அந்த தளம், அந்த MSMEன்ற ஒரு அலுவலகத்துல சிறு குறு நடுத்தர மையம், அது வணிக மையம், அந்த இடத்துல நிறைய பயிற்சிகள் தொழில் முனைவோர் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சு அங்க போய் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த 2019க்கு அப்புறமேலு என்னோட வாழ்க்கையில நிறைய பயிற்சிகள் அந்த அலுவலகத்திலேயே எடுத்துக்கிட்டேன்னா, ஒரு தொழில் முனைவருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கில் டெவலப், ஒரு தொழில் தொடங்குறதுக்கு என்ன தேவையோ ஒரு தகுதி, ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்து, ஒரு தகுதியை கொடுத்து, ஸ்கில் டெவலப்மெண்ட்ல இருந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங், ஒரு ஃபாரின் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ட்ரைனிங், இந்த மாதிரி நிறைய பயிற்சிகள் அடுத்தடுத்து பயிற்சிகள் அந்த அலுவலகத்துல நான் குறைஞ்சது என்ன என் தொழில, என் பிசினஸ் இது எந்த அளவுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், என்ன நான் எப்படி வளர்த்துக்கணும். ஏன்னா ஒரு கிலோ பெருங்காயத்தை என்னால விற்க முடியாம 1 வருஷம் நான் காத்திருந்தவ எப்படி எல்லாம் நம்ம வந்து மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்றதுக்கு அவ்வளவு பயிற்சி கொடுக்குறாங்க. ஒரு சாதாரண ஒரு பெண்மணி அந்த அலுவலகத்துல போய் பயிற்சி எடுத்தோம்னா முழுமையா அவங்க பயிற்சி பெற்று ஒரு வெற்றி பெற்ற தொழில் முனைவோரா அவங்க ஆக்கி கொடுக்குறாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு அரசுல பாத்தீங்கன்னா நீங்க வந்து TN Apex சொல்லியிருக்கேன், விவசாய பொருட்கள் மூலமா என்னெல்லாம் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். அதே அப்பேடான் இருக்கு. இந்த நிறுவனத்துல எல்லாம் நான் பயிற்சி எடுத்திருக்கேன்.
தஞ்சாவூர்ல இது மூலமா தான் நான் தஞ்சாவூர்ல நிப்டம், அந்த நிப்டம்ன்றது வந்து நமக்கு எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு அந்த அதுல கால் வைக்கிறதுக்கே கனவு காங்கணும். அந்த மாதிரி ஒரு இடம் தஞ்சாவூர்ல இருக்கிற நிப்டம். அந்த நிப்டம்ல போயிட்டு தொழிலி 2.0 சொல்லிட்டு ஒரு தமிழ்நாடு அரசு வந்து ஒரு ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்க, நம்ம சுய தொழில் பண்ற பெண்களுக்காக. அதுல போயிட்டு நான் வந்து அங்க போய் பயிற்சி எடுக்கல. அங்க உள்ள எக்யூப்மெண்ட்ஸை பயன்படுத்தி நம்ம எப்படி நம்ம பொருளை வந்து நம்ம மேம்படுத்தி அடுத்தது இப்ப பவுடர் ஆக்குறேன், அடுத்த ஸ்டேஜ் நான் என்ன செய்யலாம், இந்த முடவாட்டு கிழங்கு வச்சு எதை மாதிரி கொண்டு வரலாம், ஒரு கஞ்சி பவுடர் ஆக்கலாம், வேற எதெல்லாம் நம்ம செஞ்சுக்கலான்ட்டு எனக்கு அங்க ஒரு அனுபவம் கிடைச்சது. இப்படி என்னை சுத்தி நானும் வளர்ந்துகிட்டு என்னை சுத்தி உள்ளவங்களுக்கும் நான் வந்து இந்த அலுவலகம் போங்க, இதை பயிற்சி எடுத்துக்கலாம், இந்த அலுவலகம் அந்த மாதிரி. இப்ப எங்களோட டீம் பாத்தீங்கன்னா குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 பேர்த்த நான் வந்து சுய தொழில் பண்றதுக்கு தொழில் முனைவரா பயிற்சியும் கொடுத்து நான் ஆக்கி வச்சிருக்கேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து 2012 நான் வருஷம் ஏன் சொல்றேன்னா எனக்கு அத்தனையுமே நான் கஷ்டத்தை அனுபவிச்ச காலங்கள். 2012 பாரதியார் யூனிவர்சிட்டி திருச்சி மாவட்டம், என்னோட சொந்த ஊர்ல பாரதியார் யூனிவர்சிட்டியில போயிட்டு அவங்க துணைவேந்தர் மணிமேகலை மேடம் வந்து மகளிர்களுக்கு வந்து ஒரு பயிற்சி கொடுத்தாங்க. அவங்க சமூக நலத்துறை அமைச்சராக இருந்த கவிஞர் சல்மா அவர்கள் தான் அந்த பயிற்சியில வந்து சிறப்பு விருந்தினராக வந்தாங்க. ஒரு பெண் எப்படி நம்ம வந்து ஒரு தன் சொந்த காலில் நிக்கணும், ஒரு தொழில் பண்ணுனா எவ்வளவு ஒரு மதிப்பு மரியாதையோட இருக்கலாம், நம்ம குடும்பத்துல இருந்து நம்ம பெத்த பிள்ளைங்கள இருந்து நம்ம கட்டின கணவர்ல இருந்து பெத்த தாய் தப்ப வந்து எப்படி நம்மள மதிப்பாங்க அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு விரிவா சொல்லி கொடுத்தாங்க 2012. அதே 2024 அதே பாரதிதாசன் யுனிவர்சிட்டியில BBA மற்றும் MBA படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு ஒர்க் ஷாப் வச்சிருந்தாங்க. அந்த ஒர்க் ஷாப்ல எனக்கு 1 மணி நேரம் நான் தொழில் முனைவரை எப்படி ஆனேன்றது என்னை பத்தி பேசுறதுக்கு எனக்கு அந்த கல்லூரி நிர்வாகம் வந்து எனக்கு அனுமதி கொடுத்து என்னை ரொம்ப ரொம்ப சிறப்பா கவனிச்சு நான் சொன்ன சில வார்த்தைகள் எல்லாமே அந்த மாணவர்களுக்கு வந்து ரொம்ப அதாவது ஊக்கம் அளிக்கிறதா இருந்தது அப்படின்னு எனக்கு ஃபீட்பேக் கொடுத்தப்ப எனக்கு ரொம்ப 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 பெருமையா இருந்தது. ஏன்னா நான் எந்த இடத்துல பயிற்சி எடுக்கிறதுக்காக போனோம் அந்த இடத்துல நான் ஒரு பயிற்சி கொடுக்குற இடத்துல பயிற்சின்றதை விட என்னோட அனுபவங்களை பகிர்ந்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சது. எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை மிக தருணமா நான் வந்து நினைச்சேன். ஏன்னா சுய தொழில் பண்ணணும்னா எந்த லெவலுக்கு வேணாலும் நம்ம நேர்மையாவும் நிலையாவும் இருந்தோம்னா அது எந்த அளவுக்கு வேணாலும் நம்ம உயர முடியுன்றதுக்கு அது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா இருந்தது. இப்போ முடவாட்டு கால் கிழங்கு வச்சு பிசினஸ் பண்றீங்க அப்படின்றதுனால உங்ககிட்ட இந்த கேள்வி, இந்த முடவாட்டு கிழங்கு பயன்படுத்துறதுனால முடவாட்டு கிழங்குல என்னென்ன பயன்கள் இருக்கு, இதை யாரெல்லாம் எடுத்துக்கலாமா? என்ன வந்து நான் எங்க ஸ்டால் போடுறேனோ அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யூடியூபர்ஸ் நிறைய பேர் வந்துருவாங்க. எல்லா இடத்துக்குமே நானும் இல்லைங்க, நான் வந்து இயற்கை சார்ந்த விற்பனை அரங்குகளுக்கு தான் நான் போவேங்க. நானும் போவேன், என்னவும் சில பேர் அழைச்சிருவாங்க, ஏன்னா நம்ம கிட்ட நல்ல பொருள் இருக்கு அப்படின்னு. அப்படி நான் போற இடத்துல நிறைய பேர் யூடியூபர் வந்து எல்லா ஸ்டாலையும் பேட்டி எடுப்பாங்க, நம்மளையும் அதே மாதிரிதான் பேட்டி எடுத்தாங்க. இந்த கிழங்கு நாங்க பார்த்ததுல இதுல என்ன அப்படின்றப்ப நான் ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்ற ஒரு இதுதான் நான் இப்போ உங்ககிட்டயும் நான் சொல்றேன். இந்த முடவாட்டு கிழங்குன்னு பாத்தீங்கன்னா கருவை உருவாக்குதுங்க, குழந்தை ஒரு உயிரை உருவாக்குது. அப்ப அதோட ஏஜ் லிமிட் கிடையாதுங்க, யாரு வேணாலும் சாப்பிடலாம். ஒரு உயிரை உருவாக்குற ஒரு பொருளுக்கு அழிக்கிற தன்மை இல்லை. அதுலயும் இது வந்து நம்மளோட மாநிலம் வந்து நிறைய மூலிகைகள் வளர்ந்த இருக்கிற ஒரு மாநிலம். அப்படின்றப்ப ஒரு உயிரை உருவாக்குற ஒரு மருந்துக்கு உயிரை எடுக்கிற இது கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த கருவுல இருந்து இருக்கிற அபோவ் ஏஜ் லிமிட் கிடையாதுங்க, யாரு வேணாலும் சாப்பிடலாம். ஒண்ணு. அதே மாதிரி தாய்மார் வந்து பால் கொடுக்கறவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கறவங்களும் சாப்பிடலாம், அவங்களும் சாப்பிடலாம். வயிற்றுல கருவை சுமக்கிற தாய்மார்களும் சாப்பிடலாம். இது எலும்புக்கு நரம்புக்கு மெயினா நமக்கு வந்து ரொம்ப உறுதியை தருதுங்க. உங்களுக்கு எலும்பு நரம்பு இது விளையிற இடம் பாத்தீங்கன்னா 2 பாறைக்கு இடையில தான், அது வந்து பாறையை ஒட்டி தான் இது வளருங்க. மழை தண்ணியை மட்டுமே நம்பி இருக்கிற இந்த கிழங்கு எப்படி அந்த பாறையில இருக்கிற மினரல்ஸ அப்சர்வ் பண்ணிதான் இந்த கிழங்கு நமக்கு ஒரு என்னெல்லாம் சத்துக்கள் தேவையோ, நமக்கு பாஸ்பரஸ், நம்ம உடம்பு என்ன தாதுக்கள் என்ன சத்துக்கள் தேவையோ அத்தனையுமே நமக்கு வந்து இந்த கிழங்கு தருது. அப்படின்றப்ப வயசு வித்தியாசமும் கிடையாது. நான் தான் எல்லா இடத்துலயும் நோ ஏஜ் லிமிட், நோ லிமிட், நோ டைம், நோ சைட் எஃபெக்ட், நோ டயட். அதாவது பக்க விளைவு கிடையாது, பத்தியம் கிடையாது, சாப்பிடறதுக்கு நேரம் கிடையாது, சாப்பிடறதுக்கு அளவு, காலையிலையும் சாப்பிடலாம், சாயந்தரமும் சாப்பிடலாம். அதே மாதிரி வயசு வித்தியாசமும் கிடையாதுங்க. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவர்கள் வரை யாரு வேணாலும் சாப்பிடலாம். நமக்கு நோயே இல்லைன்னாலும் இது வந்து நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் தருதுங்க. அதே மாதிரி கால்சியத்தை உற்பத்தி பண்ணி தருதுங்க. நம்ம அப்படின்றப்ப நமக்கு இது ஒவ்வொன்றுமே நம்ம உடல் உறுப்புகள் அனைத்துக்குமே இது வந்து ரொம்ப ரொம்ப பாதுகாப்பா இருக்குதுங்க. இன்னைக்கு நான் ஒரு 7-8 வருஷமா நான் கொடுத்துட்டு இருக்கேன்னா எனக்கு
அவ்வளவு பேருமே கொடுக்குற ஃபீட்பேக் வந்து அவ்வளவு நல்லா இருக்கு. நான் யார்ட்டையும் நல்லா இருக்கா சாப்பிட்டீங்களே என்ன எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க நான் கேட்க மாட்டேன். ஏன்னா 2 விஷயம் நான் யார்ட்டையும் கேட்க மாட்டேன். என்னன்னா ஒண்ணு சரியா போயிருக்கும், சரியா போயிட்டு நம்ம போய் அவங்ககிட்ட கேட்டாங்கன்னா அவங்களோட மனநிலை 2 விதமா இருக்குங்க. நமக்கு ஒரு சேல்ஸ் ஆகும் விற்பனை ஆகும் அப்படின்னு ஒண்ணு நினைச்சிருப்பாங்க. இன்னொன்னு நமக்கு நல்லா போயிருச்சு இத சொன்னோம்னா கண்ணு பட்டுருச்சுன்னா என்ன, ஏன்னா கிராமத்துல அது ஒரு வழக்கம் தானுங்க, கண்ணு பட்டுருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ட்டு அதையும் சொல்ல மாட்டாங்க. ஆனா அதையும் மீறி அந்த ரொம்ப நாள் ரொம்ப வழியில துடிச்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்க. அந்த ஒரு 5 நாள் 6 நாள்ல வந்து அவங்க கொடுக்குற ஃபீட்பேக் இருக்கு பாருங்க, நம்மள அவ்வளவு ஒரு உற்சாகப்படுத்தும். இன்னும் கொஞ்சம் இது மக்களுக்கு வந்து போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல குறிப்பா விருதுநகர்ல ஒரு பெரியவர் ஒருத்தர், அவர் வந்து முடக்குவாதம் வந்து நடக்க முடியாம அவருக்கு வந்து அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி தான், ஃபேமிலி கிடையாது, அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருந்தாரு. சாப்பிட்டுட்டு இன்னைக்கு வந்து சைக்கிள் ஓட்டிட்டு என்ன நம்ம கிராமத்துல தேசிய ஊரக வேலை வாய்ப்பு அந்த ஸ்கீம்ல அவர் வந்து இன்னைக்கு சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்காருன்னு சொல்றப்ப எனக்கு அவ்வளவு ஒரு பெரிய சந்தோஷமா இருந்தது. அடுத்தது ஒருத்தர் சுகர் வந்து கால்ல வந்து ரொம்ப சுகரும் வெரிகோஸ் 2மே வந்து கால் வந்து கொப்பளிச்சு புண்ணா இருந்ததுங்க. அவங்க இத சாப்பிட்டுட்டு சரியா போயிருச்சுங்க, ஆறிடுச்சு, சுகரும் கண்ட்ரோல் ஆகி புண்ணே ஆகல மறுபடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் அந்த வலினால எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டாங்க. நம்மளோட லைஃப் எண்டுக்கு போற அளவுக்கு அவங்க எல்லாம் போயிட்டாங்க. அவங்க எல்லாம் திருப்பி எனக்கு வந்து ஃபீட்பேக் கொடுக்குறப்ப அவ்வளவு சந்தோஷமா இருக்குங்க. இன்னும் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு வர்ற கால்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப யூடியூப்னு சொன்னேங்களா, அந்த யூடியூப்ல பார்த்துட்டு நம்ம தமிழர்கள் இங்க இருந்து நம்ம வணிகத்துக்காக வெளியில போயிருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எந்த நேரம் யூடியூப் பாக்குறாங்கன்னு தெரியாதுங்க. அவங்களோட ரிலேஷன் அம்மாவா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், சகோதரி சகோதரன் இருக்கலாம், யாரெல்லாம் இங்க அந்த கால் வழியில துன்பப்பட்டு இருக்காங்களோ, கால் வலியா இருக்கட்டும், ஒரு பெண்களுக்கு வந்து மாதவிடாய் பிரச்சனை வரும் அந்த வலியா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறப்ப அவங்க பார்த்த அடுத்த நிமிஷமே போன் பண்ணிடுவாங்க. பார்த்தா நைட்டு 2 மணி இருக்குங்க. நம்ம டைம் வந்து அங்க பகலா இருக்கலாம், நமக்கு இரவா இருக்கலாம். என்னங்க ஐயா இந்த நேரத்துக்கு போன் பண்றீங்கன்னு கேட்டா கூட, இல்லங்கம்மா எங்களுக்கு இதை பார்த்தோட்டியே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, ஏன்னா இதுக்கு ஒரு தீர்வு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க போன் பண்ணோம், எங்களை மன்னிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய வியாதிகள் எனக்கு தெரிஞ்சு நிறைய என்ன சொல்றேங்க வலிகள் வந்து குறைஞ்சு போயிருக்குங்க, இல்லாமையே போயிருக்குங்க. ஒரு 5 வருஷம் தொடர்ந்து சாப்பிடுறவங்களா இருக்காங்க, 2019 இருந்து சாப்பிடுறவங்களா இன்னைக்கும் இருக்காங்க. பவுடர் கொடுத்ததுனால அவங்களுக்கு ஈஸியா போயிடுச்சுங்க. இந்த மாதிரி எந்த வியாதியும் நம்ம குறிப்பிட்டு சொல்றதுக்கு, எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையா இருந்தாலும் தைரியமா இதை எடுத்து சாப்பிட்டுக்கலாமா. ஓகே மேம். இப்போ பார்த்தீங்கன்னா முடவாட்டு கால் கிழங்கு வச்சு சூப் பொடி இதெல்லாம் தயாரித்து விற்பனை பண்ணுறீங்க இல்லையா, இப்போ இந்த சூப் எப்படி தயாரிக்கிறது மேம்? நான் எல்லாத்துக்கும் இதை தான் நான் சொல்றது. நம்ம கிழங்கு, முடவாட்டு கிழங்கு, அந்த கிழங்க வந்து 2 விதம் இருக்குங்கம்மா, 2 விதம். நான் வந்து அதையும் சொல்றேங்க. பாறையை ஒட்டி இருக்கிற கிழங்கு ஒண்ணு இருக்கு, அடுத்தது மரத்தை ஒட்டி வளர்ற கிழங்கு. நான் வந்து தைரியமா பாறையை ஒட்டி வளர்ற கிழங்கு, அது எந்த மலைப்பிரதேசத்துல வளர்ந்தாலும் நீங்க தாராளமா அதை எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இன்னொன்னு மரத்தை ஒட்டி வளர்ற கிழங்கு, இது மழை தண்ணியை மட்டுமே நம்பி இருக்கிற கிழங்கு. ஒண்ணு பாறையை ஒட்டி இருக்கிறப்ப மழை தண்ணியை உறிஞ்சி இது வளருதுங்க. இன்னொன்னு மரத்தை ஒட்டி வளர்ற கிழங்குனா அந்த மரம் வந்து நம்ம சாப்பிடறதுக்கு உகந்த மரமான்னு பாத்துக்கணுங்க. ஏன்னா சில மரங்கள் நமக்கு ஒத்துக்காது, அப்ப அந்த மரத்தை ஒட்டி வளர்றப்ப சில அலர்ஜிகள் ஏற்படும். என்னோட வாடிக்கையாளர் ஒருத்தவங்களுக்கு ஏற்பட்ட இதை வந்து அவங்க சொன்னதுனால நான் இந்த இடத்துல இதை நான் வந்து கண்டிப்பா பகிர்ந்தே ஆகணும். அந்த நீங்க கிழங்கு வாங்குறப்ப, அந்த கிழங்க வாங்கி நம்ம செய்யறப்ப, அதை வாங்குறப்பயே இது எந்த இடத்துல விளையுதுன்னு சொல்லிட்டு விற்பனையாளர்கிட்ட கொஞ்சம் வாடிக்கையாளர் வந்து கேட்டுக்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ஏன்னா நம்ம வாங்கி சாப்பிட்டுட்டு நம்ம வந்து அலர்ஜி சில பேத்துக்கு சேர்ந்துக்கும், சில பேத்துக்கு சேராது. அதனால அதை பார்த்து வாங்கி சாப்பிடுங்க. இந்த முடவாட்டு கிழங்கு ஒரு நமக்கு தேவையான அளவு, ஒரு விரல் தண்டி, ஒரு 4 பேர் வீட்டுல இருக்கோம் அப்படின்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு வெட்டி தோலை நல்லா சீவிட்டுங்க. ஒரு இஞ்சி கொஞ்சம், பூண்டு கொஞ்சம், அதையும் சுத்தம் பண்ணி அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம், சாம்பார் வெங்காயம், சின்ன வெங்காயம் சொல்றாங்க, இங்க வந்து சாம்பார் வெங்காயம்ன்றாங்க. அந்த சாம்பார் வெங்காயத்தை ஒரு 50 கிராம் வெங்காயத்தை எடுத்து உரிச்சு வச்சுக்கணும். தக்காளி காம்பு பகுதியை வெட்டிடணும். என்னைக்குமே தக்காளி நம்ம சமையலுக்கு பயன்படுத்தல, அந்த நடுப்ப இருக்கிற காம்பு பகுதினா அது வழியாதான் பூச்சி உள்ளார போகும். அதனால காம்பு பகுதியை வெட்டிட்டு அதையும் சுத்தம் பண்ணி கிழங்கோட போட்டுக்கணும். கிழங்கு பொடிப்பொடியா நறுக்கி வச்சுக்கணும். அதோட மல்லி, புதினா, கருவேப்பிலை இது எல்லாமே 3 கொத்தா எடுத்து அதையும் உருவி சுத்தம் பண்ணி அந்த கிழங்கோட வச்சுக்கணும். இது எல்லாமே சுத்தம் பண்ணிட்டு மிக்சியில போட்டு அரைக்க போவேல சீரகம், மிளகு
பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய். நம்ம அஞ்சரை பெட்டியில என்ன ஜாமான் இருக்கோ அதை மட்டும் போடுங்க. இத போட்டுட்டு மிக்சியில போட்டு அரைச்சிடணும். இந்த கிழங்கோட தன்மை என்னன்னா, இது சக்கை மாதிரி இருக்குங்க. கரும்பு எப்படி அந்த உள்ளுக்குள்ள நீர் இருக்கையில எப்படி மொத்தமா இருக்கோ அதே மாதிரிதான் இதுவும் கிழங்கும் ஒரு நாறு தன்மை உள்ளது. நீர் பற்றோட இருக்கையில நல்ல குண்டா நல்ல பருத்து இருக்கும். காய என்னன்னா கரும்பு மாதிரி இது சக்கையா போயிடும். உங்களுக்கு இது மாவு பொருள் கிடையாது. மண்ணுக்கு அடியில விளையிற பொருள் தான் உங்களுக்கு வந்து மாவு பொருள். மண்ணுக்கு மேல இது பாறையை ஒட்டி இந்த கிழங்கு மட்டும்தான் உங்களுக்கு மண்ணுல விளையாத கிழங்கு. அதனாலதான் இந்த கிழங்குல இத்தனை மருத்துவ குணங்கள் இருக்குங்க. அப்ப மண்ணுல விளையாத கிழங்க நம்ம வந்து இந்த கிழங்க பொடி பொடியா நறுக்கி போட்டுக்கணும். ஏன் இதை சொல்ல, இந்த கிழங்க வந்து மத்த எல்லாருமே வேக வைக்கணும், வேகம்லாம் வைக்க வேண்டாம். இதையும் மிக்சியில போட்டு எல்லா பொருள்கள் நான் சொன்ன பொருள்கள் எல்லாத்தையும் எல்லாம் ஒன்னா போட்டு அரைச்சிடணும். அரைச்சிட்டு ஒரு டம்ளருக்கு ஒரு ஸ்பூன், நார்மலா நம்ம வீட்டுல சர்க்கரைக்கோ மத்ததுக்கோ என்ன ஸ்பூன் யூஸ் பண்ணுவோம் அந்த ஸ்பூன் அளவு மட்டும் எடுத்து போட்டு, வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறோமோ அத்தனை பேர், 4 டம்ளர்னா 4 பேர், 5 பேர்னா 5 டம்ளர் 5 ஸ்பூன், இந்த அளவுக்கு மட்டும் எடுத்து போட்டு, நான் வந்து மைதா கலக்காத பெருங்காயம் வச்சுக்கலாம். நான் கம்பல்சரி நம்மளோட பெருங்காயத்தை நம்மளோட வாடிக்கையாளர்களுக்கு நான் கொடுத்துருவேன். நான் அந்த பெருங்காயத்தை போட்டு கொதிக்க வச்சு நம்ம சாப்பிடணும். கொதிக்கிற நிலையும் பாத்தீங்கன்னா நம்ம ரசம் வந்து நுரக்கட்டி வர்றப்ப நம்ம எடுத்துருவோம். இத வந்து நுரக்கட்டி வந்து ஒரு கொதி வந்தோட்டிக்கு எடுக்கிறோம், அவ்வளவுதாங்க. அதுதான் டைம். ஏன்னா நம்ம மையா அரைச்சறோம். அரைக்கையில அது வந்து வேகறதுக்கெல்லாம் ரொம்ப நேரம் ஆகாது. நம்ம தான் அரைச்சி நம்ம சட்னி மாதிரி நம்ம வச்சிருப்போம், புதினா சட்னி, மல்லி சட்னி மாதிரி வச்சிருப்போம். அதை போட்டு ஒரு கொதி வந்தோட்டிக்கு எடுத்து வடிகட்டாம அப்படியே எடுத்து ஒரு ஸ்பூன் போட்டு கலக்கி குடிக்கலாங்க. நம்ம ஒரு பவுல்ல ஊத்தி நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதை எண்ணெய் ஊத்தி வணக்க வேண்டியதில்லை. அதே மாதிரி குக்கர்ல வச்சு வேக வைக்க வேண்டியது இல்லைங்க. பச்சையா செஞ்சு பச்சையாவே இப்படியே கொதிக்க வச்சு சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளவு ஒரு ஆரோக்கியத்தை தருங்க. நீங்க எண்ணெய், இந்த கிழங்குக்கு எந்த எண்ணெய் சேரும் சேராதுன்றது ஒண்ணு இருக்குங்க. அதனால அப்படி செஞ்சு இதெல்லாம் வேக வச்சு திரும்ப கீழே போட்டுட்டு இருக்கிற 10% சத்தை மட்டும் நம்ம எடுப்போம். அரைச்சிட்டோம்னா 100 பங்கு சத்தையும் நம்ம வந்து நம்ம உடம்புக்கு நம்ம செலுத்துறோம். நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்குங்க. இதுதான் செய்முறைங்க. இப்படிதான் நான் வந்து 2018 இருந்து நான் எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறேன். இந்த பேஸ்ல தான் சூப். இப்ப ஐடி மாதிரி இடத்துல எல்லாம் நிறைய பேர் ஆர்டர், அசோசியேஷன் மீட்டிங்லாம் இந்த சூப் ஆர்டர் பண்றாங்க. இந்த மாதிரி தான் செஞ்சு நான் உங்களுக்கு கொடுத்துங்க. இதுல கான் போட்டு குடிக்கணும். இது சுவைக்காக சாப்பிடுறது இல்லை, நம்ம உடல் ஆரோக்கியத்துக்காக சாப்பிடுறோம். முதல்ல அதை மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு மக்கள் வந்து இதை இந்த மாதிரி முறையில சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியத்தை தரும். நம்ம மருத்துவ செலவுகள் நமக்கு எவ்வளவோ குறையும். ஓகே மேம், சூப்பர் மேம். இப்போ என்னதான் ஒரு சுயதொழில் செஞ்சாலும் ஒரு பெண் அப்படின்னு எடுத்துக்கும் போது குடும்ப ஒத்துழைப்பு அப்படின்றது ரொம்பவே அவசியமான ஒன்றா இருக்குது. அப்படி ஆரம்பத்தில் உங்கள் குடும்ப ஒத்துழைப்பு எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு மேம்? எல்லா குடும்பத்துல உள்ள மாதிரிதாங்க. அதாவது நம்ம ஒண்ணு செஞ்சோம்னா, உனக்கு ஏன் தேவையில்லாத வேலை, உனக்கு ஏன் இந்த வேண்டாத வேலை, அப்படிதானே எடுத்தோட்டிக்கு சொல்லுவாங்க. ஆனா என் குடும்பம் மாறுபட்ட குடும்பம். எப்படின்னா நாங்க வந்து எல்லாத்துக்கும் நானும் என் குழந்தைங்களை வந்து அவங்கள வந்து அடக்கி வச்சோ இது செய்யன்னு என்னோட கட்டுக்குள்ள நான் வச்சது கிடையாது. உனக்கு என்ன தேவையோ அதை செய்ய. படிக்கிற வயதுல படிப்பை கொடுத்தேன். இப்ப இது பண்ற வேலைக்கு போற விஷயத்துல அவங்களுக்கு வந்து அந்த குறிப்பிட்ட மேஜர் வயசு வந்தோட்டிக்கு அவங்க விருப்பத்துக்கு தான் அவங்களை விட்டு இது பண்ணதுனால நான் என்னோட நான் சுய தொழில் ஆரம்பிக்கணும், நான் செய்யணும் அப்படின்றப்ப என் பிள்ளைங்க முழுசா எந்த வீட்லயும் இது கொடுக்குறாங்களோ என்னோ தெரியலங்க பிள்ளைங்க. ஆனா என் வீட்டுல செய்யுங்கம்மா பாத்துக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு ஊக்குவிச்சாங்க. என்னோட கணவர் வந்து நீ செய்ய, நான் பக்கபலமா இருக்கேன் அப்படின்னு தான் எனக்கு பக்கபலமா எனக்கு இருந்தாரு. இன்னைக்கு ஸ்டாலுக்கு போனாலும் சரி, நான் மார்க்கெட் எங்க போனாலும் அவங்கதான் நான் என்ன வேலை செய்யணும் அதுக்கு முழுமையா அவங்க வந்து என் கூட இருந்து ஒருத்தருக்கு ஸ்டால்ல நின்று, நான் எங்க ஸ்டாலுக்கு போனாலும் சரி என்னை கொண்டு வந்து விட்டு அங்க வியாபார இடத்துல நானும் இருப்பேன், என் குடும்பமும் நிப்பாங்க. எனக்கு மாத்தி விடுறதுக்கு அவங்க எல்லாம் வருவாங்க. வந்து அன்னைக்கு இன்னைக்கு என்னைக்கு என்னோட குடும்பம் தான் எனக்கு பக்கபலமா இருக்கிறதுங்க. ஒரு நாளும் ஒரு இடத்துலயும் என்னை வந்து என்னோட குடும்ப உறுப்பினர்கள், என்னோட கணவர், 3 குழந்தைங்க, அந்த 4 பேருமே எனக்கு ஃபுல் சப்போர்ட். அதே மாதிரி என்னோட கூட பிறந்த தம்பி, என்னோட சகோதர சகோதரிகளும் எனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. நான் சுய தொழில் தொடங்குறதுக்கு, தொழில் பண்றதுக்கு எனக்கு அவ்வளவு ஒரு ஹெல்ப்பா இருந்தாங்க. எந்த விதத்திலுமே என்னை வந்து என்னதுங்க மட்டன் தட்ட கிடையாதுங்க. அதுதான் எனக்கு அந்த ஒத்துழைப்பு. நீ செய்ய, நான் இருக்கேன் அப்படின்னு தட்டி கொடுத்து என்னை வந்து இந்த அளவுக்கு இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னா அதுக்கு என்னோட குடும்பம் தான் காரணம். இப்போ நம்ம நேயர்கள் உங்களை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா எப்படி தொடர்பு கொள்ளலாம்? என்னோட தொடர்பு என் கொடுக்குறேங்க. நான் மொபைல் நம்பர் தரங்க. நீங்க எந்த நேரம் வேணாலும் இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். அப்படி என்கிட்ட பேச முடியலன்னா என்னோட வாட்ஸ்அப்ல வாய்ஸ் கால் போட்டு வாய்ஸ் நோட் போட்டீங்கன்னா நான் உடனே அடுத்த நிமிஷமே வந்துருவேன். ஏன்னா நிறைய பேர் நிறைய யூடியூபர்ஸ் எடுத்து போட்டதுனால அடுத்தடுத்து கால்ஸ் வந்துகிட்டே இருக்குங்க. அதனால வாட்ஸ்அப்ல வந்து என்னோட வாய்ஸ் நோட் போட்டா நான் பாத்துக்குவேன். நான் என்னோட எண் வந்து 9994391422. இந்த ஒரு நம்பர் தாங்கம்மா இருக்கு. இதுதான் எல்லாத்துக்கும். வாட்ஸ்அப்பும் இதுதான்,
நார்மல் காலும் இந்த நம்பர் தாங்க. இன்னொரு முறை சொல்லிருங்க. 9994391422. இந்த எண்ணுக்கு எப்ப வேணாலும் தொடர்பு கொள்ளலாமா. ஓகே மேம். இப்போ உங்களை மாதிரியே சுயதொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க மேம்? நான் எப்பெல்லாம் நான் சோர்வடைஞ்சு நான் சோர்ந்து இருக்கிறேனோ என்ன நானே தட்டி கொடுத்துதான் நான் இது பண்ணிட்டு இருப்பேன். அப்படி நான் தோய்வடைஞ்சப்பெல்லாம் நான் சொல்ற வார்த்தைகள் என்னன்னா, ஃபர்ஸ்ட் 3 வார்த்தைகளை சுயதொழில் பண்றவங்களா இருக்கட்டும், ஒரு பெண்களே காமனா நான் பெண்களுக்கு சொல்றேன். நான் ஒரு 3 வார்த்தைகளை நம்ம வாழ்க்கையில நம்ம மறக்கவே கூடாதுங்க. ஃபெயில், நோ, எண்ட். அந்த ஃபெயில்ன்றது நமக்கு வார்த்தை வேணா நமக்கு நெகட்டிவ், ஆனா அதோட அப்ரிவேஷன் பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ். ஃபெயில் அப்படின்னா FAIL, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இன் லேர்னிங். தோல்வி அடைஞ்சவங்களுக்கு தான் அடுத்த வாய்ப்பு நமக்கு வாழ்க்கையில கிடைக்குது. வெற்றியாளர்கள் வெற்றி பெற்றுட்டே போனோம்னா அது லாஸ்டா அவங்க உச்சத்துல போயிட்டு ஏதோ ஒரு தோல்வி அடையிறப்ப அவங்களால தாங்க முடியறது இல்லை. அதனாலதாங்க தோல்வி அடைஞ்சு போய் ஸ்ட்ராங்கா போறவங்களுக்கு நேரா ஜெயிச்சுக்கிட்டே போயிட்டு ஒரு தோல்வியை சந்திக்கிறவங்களுக்கும் உள்ள மனநிலை எப்படி இருக்குன்றத நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இன் லேர்னிங். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம தொழில் தொடங்கி ஒரு சுத்திலும் உள்ளவங்க இது எதுக்கு ஆகாது, இது முடியாது, இது தெரியாது அப்படின்னு சொல்றப்ப நீங்க துவண்டு போயிட வேண்டாம். அடுத்தது என்னன்னு, நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கிறோம் அப்படின்றத உணர்ந்து அதுல இருந்து கத்துக்கங்க. நீங்க வெளியில போய் கத்துக்க வேண்டியதுல நம்ம செஞ்ச தவறு என்னன்றது நம்ம செய்யற தொழில இருந்து நம்ம கத்துக்கணும். அது ஃபெயில். அடுத்தவங்க என்ன பண்ணுங்க, ஃபெயில் வந்துருச்சா இனிமே உன்னால எதுவுமே முடியாதுன்னு நோ சொல்லிடுவாங்க. அந்த நோன்றது நெகட்டிவ். அதுல உள்ள பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, நோன்றது நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபெயில் ஆனவங்களுக்கு தான் அந்த நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வருது இல்லைங்களா? அப்ப நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நழுவ விடக்கூடாது. அடுத்த வாய்ப்பு வர்றத நம்ம அதை முறையா பயன்படுத்திக்கணும். அடுத்தது எண்டுன்னா எல்லாருக்கும் ஆமா இதை செஞ்சு இப்படி பண்ணுனா அப்படி போனா இவ்வளவு நஷ்டம் ஆயிடுச்சு, இனிமே மூலையில உட்காருன்ட்டு நம்மள ஒரு எண்டு கார்டு போட்டுருவாங்க. அந்த எண்டுன்றது ஒரு பாசிட்டிவா இல்லைன்னா கூட அதுவும் ஒரு நெகட்டிவ் வந்தது. அந்த எண்டுக்கும் ஒரு அப்ரிவேஷன் உண்டு. எஃபர்ட் நெவர் டைஸ். நம்ம போடுற முயற்சிகள் எந்த நாளும் நம்மள தோல்வியை சந்திக்க வைக்காது. அதனாலதான் திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். ஃபெயில், நோ, எண்ட். இந்த வார்த்தைகள் மற்றவர்களுக்கு நெகட்டிவா இருக்கலாம், நம்மள மாதிரி தொழில் முனைவோர்களுக்கு இது நமக்கு பாசிட்டிவான வார்த்தைகள். அதனால இத 3ஐயும் மைண்ட்ல வச்சுக்கணும். தகுதி. வெற்றியாளர்கள் மட்டும்தான் உனக்கு என்ன கேள்வி கேட்க உனக்கு தகுதி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஒரு தகுதியை வளர்த்துக்கிட்டு வா அப்படிம்பாங்க. நம்ம தகுதின்னா அது ஒரு இதான் நம்ம ஒரு சரி தகுதி உனக்கு அதுக்கான தகுதி இருக்கு அப்படின்றப்ப அந்த தகுதியை எப்படி வளர்த்துக்கணும்? தகுதிக்கும் ஒரு அப்ரிவேஷன் இருக்கு, சும்மா இல்லைங்க. அந்த தகுதி தன்னம்பிக்கை, குறிக்கோள், நம்மளோட திறமை. இந்த 3 தன்னம்பிக்கையை வளர்த்துக்கணும், துவண்டு விடக்கூடாது. நம்மளோட எய்ம் இந்த ஒரு தொழில் தொடங்குறோமா இதை முடிச்சே ஆகணும், இதை நம்ம இந்த இடத்துக்கு கொண்டு போய் நிப்பாடணும்ன்ற ஒரு குறிக்கோள் வைக்கணும். அடுத்தது நம்மளோட இந்த 2க்கான திறமையை நம்ம வளர்த்துக்கணும். இந்த தகுதி யாரு சுய தொழில் பண்ணினாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, படிக்கிற பெண்களா இருந்தாலும் சரி, விளையாட்டு எல்லாருமே இந்த 4 வார்த்தைகளை நம்ம மனசுல வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த வார்த்தைகள் தான் என்ன இந்த அளவுக்கு உங்கள்கிட்ட மக்களாகிய உங்கள்கிட்ட என்ன சேர்த்திருக்குங்கம்மா. அதனால இதுதான் என்னோட அறிவுரைன்னு சொல்ல மாட்டேங்கம்மா. இத மக்கள் பயன்படுத்திக்கணும். இன்னொன்னு, இந்த நாளை நம்ம வளர்த்துக்கிட்டோம்னா நம்ம யாருக்கும் நம்ம அடிமையாவோ மத்த இதாவோ இருக்க மாட்டோம். நம்ம லிபரலா நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போய்கிட்டே இருக்கலாம்மா. யாருக்கும் பயந்து இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. நேர்மை, நம்ம செய்யற தொழில நேர்மை இருக்கணும், அதே மாதிரி நிதானம் இருக்கணும், அடுத்தது நிலைத்த தன்மை இருக்கணும். இந்த 3ஐயும் நம்ம கடைபிடிக்கணும். இப்போ அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு நிறைய நல்ல விஷயங்களை பத்தியும் உங்களோட பிசினஸ் பத்தியும் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ ஒரு பெண்ணா மற்ற பெண்களோட வளர்ச்சிக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க மேம்? ஒன்னே ஒண்ணுதாங்க மேம். பெண்கள் பினான்சியல் ஃப்ரீடம் இருக்கக்கூடாதுங்க. பினான்சியல் ஃப்ரீடம்ன்றது அடுத்தவங்க நமக்கு கொடுக்கறது. நம்ம பினான்சியல் இண்டிபெண்டா இருக்கணும். இண்டிபெண்டன்றது நமக்கு நாமே சுதந்திரமா இருக்கிறது. நம்ம சுதந்திரமா நம்ம சம்பாதித்தால் மட்டும்தான் நமக்கு தேவையானத, நம்ம குடும்பத்துக்கு தேவையானத, நம்ம நினைச்சத நம்ம சாதிக்க முடியும். நம்ம பண்பலை நேயர்களுக்கு இந்த பண்பலை மூலமா நான் சொல்றது, எல்லாருமே பினான்சியல் இண்டிபெண்டா இருக்க கத்துக்கோங்க, தைரியமா இருக்க கத்துக்கோங்க. நம்ம பொய் சொன்னாதான் நம்ம பயப்படணும். பொய் சொல்லாத இடத்துல நேர்மையா இருக்கிறப்ப ஐ டு ஐ நம்ம பேசுறதுக்கு நம்ம பழகிக்கணும். எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம நம்ம பெண்ணுன்னா எல்லாத்துக்கும் அடிமை கிடையாது. நம்ம தலை தாழ்த்தி நம்ம பேசின காலம்லாம் போயிடுச்சு. ஐ டு ஐ பாருங்க. அப்ப
நம்ம கரெக்டா இருந்தோம்னா ஐடிஐ பாக்குறப்ப எதிராளிகள் வந்து நம்மள பாக்குறதுக்கு வந்து அவங்க சங்கடப்படுவாங்க. நம்ம கிட்ட ஒரு குற்றம் செய்யணும்னோ இல்லாட்டி நம்மள ஏதாவது ஒரு இதா பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து நம்ம ஐடிஐ பண்றப்ப பேசுறப்ப நமக்கு வந்து கூனி குறுகி போயிருவாங்க. அதனால தைரியமா இருங்க. பெண்கள் தான் இந்த உலகத்தை வந்து நான் ஒரு பயிற்சியில திருச்சி சென்ட் ஜோசப் காலேஜ்ல வந்து நாங்க வீட்டுன்ற நம்ம திருச்சி மாவட்டத்துல சொல்றது விமன் ஆண்டர்பிரினர் அசோசியேஷன் இன் தமிழ்நாடு அந்த குரூப்ல இருக்கிறப்ப அங்க ஜெர்மனில இருந்து ஒருத்தவங்க வந்து ஒரு மேடம் வந்து பேசுனாங்க. அவங்க சொன்னாங்க 2025ல இருந்து 2030 அந்த 30ன்றப்ப இந்த 5 வருஷத்துல பெண்களோட வளர்ச்சி வந்து அபரீதமா இருக்கும். உலகத்தை ஆட்டி படைக்கிற அந்த ஒரு சக்தியா வந்து பெண் வந்து மாறுவாங்க அப்படின்றது அது இப்ப நம்ம கண்கூடாவே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்தியாவிலேயே நம்ம தமிழ்நாடு வந்து ஜிடிபில வந்து எத்தனை பர்சன்டேஜ் நம்ம பெண்களோட பங்கீடு இருக்குன்றது வந்து ஒவ்வொரு துறையிலையும் சொல்லிட்டு இருக்காங்க. இததான் நான் தெளிவா சொல்றது. பெண்கள் தைரியமா இருங்க. எல்லாரும் அவங்கவுங்க நினைக்கிறத சாதிக்கிறதுக்கு தொடர்ந்து போராடிட்டு இருக்கணும். அது மட்டும்தான். ஓகே மேம். இப்ப அதிரை பண்பலை நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க மேம்? நல்லா இருக்கணும். எல்லாருமே தைரியமா இருக்கணும்மா. படிக்கணும். கல்வியும் பொருளாதாரமும் வந்துருச்சுன்னா நம்மள யாருமே எதுவுமே கேள்வி கேட்க மாட்டாங்க. கல்வி ஃபர்ஸ்ட், கல்வி, அந்த கல்வியில கிடைக்கிற பொருளாதாரம், இந்த ரெண்டும் நமக்கு வந்து அவசியம் பெண்களுக்கு. நம்ம குடும்பத்துல ஒரு ஏழை குடும்பத்துல ஒரு பையன் படிச்சுட்டான்னா அவனுக்கு வந்து கல்வியை கொடுத்துட்டா பொருளாங்க. ஏழை குடும்பத்து பையனுக்கு மட்டும் கிடையாது, பெண்களுக்கும் இந்த காலத்துல வந்து படிப்பு ரொம்ப அவசியம். நம்ம யாருக்கும் அடிமை இல்லை. அது மட்டும் புரிஞ்சுட்டு தைரியமா வாழணும். நேயர்களே, இதுவரைக்கும் நிகழ்ச்சியை முழுமையா தொடர்ந்து கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி வழியா கலந்துக்கிட்டு நிறைய நல்ல விஷயங்களை பத்தியும் அவங்களோட தொழில் சார்ந்த நிறைய விஷயங்களை பத்தியும் ஷேர் பண்ணிக்கிட்ட காந்திமதி அவர்களுக்கு நேயர்கள் சார்பாகவும் நம்ம அதிரை எஃப்எம் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இருந்து விடை பெற போறேன். நான் உங்க RJ ரம்யா. நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், விமர்சனங்கள், ஆலோசனைகளை தெரிவிக்க 7373776904 என்ற எண்ணுக்கு கால் பண்ணியோ இல்ல வாட்ஸ்அப் மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும்.